இலங்கைக்கான நிறுவனர் திரு டில்சான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் வரிசையிலேயே அடுத்த நிகழ்வாக உயிர்ப்பு நிறுவனத்தினுடைய நிறுவனர் நிஷாந்தினி அம்மணி அவர்களை உரையாற்றுமாறு அன்பாக பண்ணியிருக்கின்றோம். உண்மையிலேயே எமது இந்த பிரதேசத்துக்கு கிடைத்திருக்கின்ற வளம். அவர் சுவிஸ் நாட்டிலிருந்து இங்கு தற்பொழுது வருகிறது. இந்த பிரதேசத்திலேயே சில வேலை திட்டங்களை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், நாளை அவர் சுவிஸ் நாட்டுக்கு வெளிக்கிடுவதாக எங்களிடம் கூறியிருந்தார். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த சனிக்கிழமை நாளை நாங்கள் இந்த நிகழ்வுக்காக தெரிவு செய்திருக்கின்றோம். ஆகவே உறுப்பு நிறுவனத்துடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக சிறு உரையாற்றி வைக்குமாறு நாங்கள் நிஷாந்தினி அவர்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். செயல்படுத்தி காட்டணும். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறது இந்த குழந்தைகளோட எதிர்கால சம்பந்தோட மேம்பாட்டுக்காக அவங்களுக்கான ஒரு அழகான ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி தரணும். இடத்துக்காக தான் நாங்கள் இந்த திட்டத்துக்காக கூடியிருக்கிறோம். இந்த திட்டம் இந்த முன்பள்ளியோட நடத்தப்படாம உங்களோட மரத பிரதேசத்தில் இருக்கிற எல்லா முன்பள்ளிகளுக்கும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதுக்காக ஒரு ஒத்துழைப்பை நான் தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன். விருப்பு அறக்கட்டளை என்னது பிரதான திட்டங்களோட அறிவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. என்னது சமூகத்தோட இந்த